காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் என்று வாழ்ந்து காட்டிய கோதண்டராமனுடைய பரம பக்தனான பத்ராச்சல ராமதாசருடைய வைபவத்தில் மீண்டும் ஒன்றிணைவோம் இறைவனுடைய கருணையால். காஞ்சர்லா கோபனா தம்முடைய வாழ்க்கையின் பெரும் பகுதியை ஒரு சிறிய கிராமத்தில் கழித்தார். தாயும் தந்தையும் இறந்து விடவே அவர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய உறவுக்காரர்களான தாய் மாமர்களாக விளங்கக்கூடிய அக்கண்ணா மாதண்ணாவுடைய சிபாரிசின் பெயரில் ஆந்திர மாநிலத்தினுடைய அரசர் அபுல் ஹசன் தானாஷாவுடைய ஆட்சி காலத்தில் பத்ராச்சலத்தின் வட்டாட்சியராக அவர் நியமிக்கப்படுகிறார். இதுவரைக்கும் நாம் முதல் அத்தியாயத்தில் பார்த்தோம். கபீர்தாசர் இவருடைய ஆன்மீக குரு. அவருக்கு ராமருடைய பக்தியை நன்கு மனதில் பதிய வைத்தவர். நாம சங்கீர்த்தனத்துடைய பங்களிப்பையும் அவருக்கு வழங்கியவர். அதனால் என்ன பயன், ராமருடைய பாடல்களை பாடுவதால அப்படின்ற அறிவை இவருக்கு ஊட்டியவர் அவருடைய ஆன்மீக குரு கபீர்தாசர். இவர் பத்ராச்சலத்தில் வட்டாட்சியராக வந்தவுடன் வரி வசூலித்து அனுப்ப வேண்டும் ராஜாவுக்கு. இது அவருக்கு இடப்பட்ட அரசு வேலை. இதை நன்றாக அவர் முறையாக செய்கிறார். ஆனால் ஒரு நாள் இரவு தூங்கும் பொழுது கனவுல ராமருடைய திருவுருவம், ராமர் மன்றாடி கேட்கிறா போல ஒரு குரல், கோபண்ணா, நான் இப்படி பனியிலையும் குளிரிலையும் நனைஞ்சிக்கிட்டு இருக்கணுமா, என்ன கவனிக்க மாட்டியா, என்கிட்ட இந்த குறையை நீ நிவர்த்தி பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்கிறா போல ஒரு எண்ணம் அவருக்கு தோன்றியது. காலையில் எழுந்து பார்க்கிறாரு. தம்முடைய ஒரு உதவியாளரை அழைத்து கொண்டு பத்ராச்சலத்திலே ஒரு இடிபாடடைந்த ஒரு ராமர் கோவிலுக்கு செல்ல நேரிட்டது அவருக்கு. பார்த்தாக்கா ராமரும் லக்ஷ்மணரும் சீதாவும் அனுமாரும் விக்கிரகத்தில் இருக்கிறார்கள். ஆனால் எண்ணெய் படிந்த கரையோடு ஒரு அழுக்கு துணியின் மேல் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த கோலத்தை கண்டவுடன் அவருக்கு கண்களிலிருந்து அருவியாக கொட்டுகிறது கண்ணீர். ஏ ராமா, உனக்கு இத்தகைய நிலையா, நீ இப்படிப்பட்ட கோலத்திலேயா இருக்கணும், எவ்வளோ பெரிய ராஜா நீ, பட்டாபிஷேக ராமன் இப்படி பாழடைஞ்ச கோலத்தில் இருக்கலாமா, என் மனசு ரொம்ப கஷ்டப்படுதே, உனக்கு நான் நிச்சயமாக ஒரு கோவில் கட்டுறேன் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. கோவில் கட்டணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஆனால் நிதிக்கு எங்கே போகிறது? அவர்கிட்ட இருந்த ஒரே ஒரு வீட்டை தவிர, ஏன்னா அந்த வீட்டில் அவருடைய மனைவியும் ஒரு மகனும் இருக்கிறார்கள். அதை மட்டும் விட்டுவிட்டு மனைவியுடைய நகைகள் எல்லாவற்றையும் விற்று விடுகிறார் காஞ்சர்லா கோபண்ணா. அதை வைத்து கட்ட முடியுமா என்று பார்க்கிறார். ஆனால் எஸ்டிமேஷன் போட்டு பார்க்குறாங்க, கோவில் கட்டுறதுக்கு எவ்வளோ ஆகும்னு. 6 லட்சம் பொற்காசுகள் வேண்டும். எப்படி திரட்ட முடியும் இவ்வளோ பணத்தை தனி ஒரு ஆளாக? அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றியது கோபண்ணாவுக்கு, வரி வசூல் பண்ணுறோம், அந்த பணம் நம்மக்கிட்ட தானே இருக்குது, அரசு கருவூலத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நாம தானே உதவியாக இருக்கணும். இந்த இடத்துல அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய அந்த பதவியை அவர் பயன்படுத்திக்கிறார். அவ்வளவு பணத்தையும், ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாம் கொண்டு அவர் கோவில் கட்டுகிறார் பத்ராச்சலத்தில். இந்த பத்ராச்சலத்தினுடைய மகிமையை அவர் கேள்விப்படுகிறார் ஒரு கதையின் மூலமாக. காலகாலன்னு ஒரு பிராமணன் இருந்தான். வேதங்களை கற்றுக்கணும் இல்லையா, அதனால் ஒரு குரு கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் கற்றுக்கிறான். தனக்கு வேண்டிய வேதங்களை பற்றிய அறிவும் ஞானத்தையும். அப்போ என்ன நடக்குதுன்னா, குரு பத்தினி இருக்காங்க, அவங்க மேலே இந்த காலகாலன் மோகம் கொள்கிறான். ஒரு தவறான உறவுக்கு அது பாதையாக இருக்குது. இதை கேள்விப்படுறாரு குரு. என்ன இருந்தாலும் குரு பத்தினி மேலே ஆசைப்படுறது தவறு இல்லையா? அதனால் குரு சபிச்சுடுறாரு, உனக்கு கொடுமையான தொழுநோய் பீடிக்கட்டும் அப்படின்னு. குரு சாபம் சும்மா விடுமா? ரொம்பவும் கஷ்டப்படுறான் காலகாலன். அவனை எல்லாரும் வெறுத்து ஒதுக்குறாங்க. தன்னுடைய கடைசி காலம் அவனுக்கு தெரிஞ்சு போயிடுது. உடம்பெல்லாம் பாதிக்கப்படுது அந்த கடுமையான க்ஷயரோகத்தால்.
சரி, நாம் இறக்கும் தருவாயிலாவது பத்ராச்சலம் போகணும், அங்கே போயிட்டு ராமரை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். அந்த இடத்துக்கு வந்துட்டான். அப்போது ஸ்ரீராம நவமி. எத்தகைய கொடிய பாவியாக இருந்தாலும் அங்கே உணவு வழங்குவார்கள் அந்த கொண்டாட்டத்தின் பொழுது. அவனுக்கும் அந்த உணவு வழங்கப்படுகிறது. அதை அவன் சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு அன்னைக்கு இறந்து போகிறான். அப்போது அவனுடைய உயிரை எடுக்க யமதூதர்கள் வருகிறார்கள். அப்போது ராமர் கட்டளையிடுறார் பாருங்க, எப்படி இருந்தாலும் எத்தகைய பாவியாக இருந்தாலும் அவன் எப்போ பத்ராச்சலத்துக்கு வந்தானோ, என்னுடைய இந்த மண்ணை மிதிச்சானோ அவனுக்கு நல்ல கதி தான் நான் கொடுப்பேன். அதனால் உடனே தன்னுடைய காவலர்களுக்கு அவர் அறிவுரை வழங்குகிறார். ஸ்ரீராமர், நீங்கள் போயிட்டு அவனுடைய ஆன்மாவை என்கிட்ட கொண்டு வாங்க, யமதூதர்கள் அவனை தொட விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கதையை அவன் தெரிஞ்சுக்கிறாரு கோபண்ணா. இப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த இந்த பத்ராச்சல ராமதாசருடைய கோவில் நம்ம பேரால் வழங்கப்படணும், நாம் அழகான ஒரு ஆலயத்தை நிர்மாணிக்கணும்னு அப்போவே முடிவு பண்ணிட்டாரு கோபண்ணா. வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ராஜாவுக்கு ஒரு விஷயமும் தெரியலை. ஏன்னா இவர் நேர்மையாக இருக்கார் காஞ்சல்லா கோபண்ணா. அரசு பணத்தை கையாடல் பண்ண மாட்டாருன்ற திடமான நம்பிக்கை ராஜாவுக்கு உண்டு. கோவில் கட்டியாச்சு, கும்பாபிஷேகம் மட்டும்தான் பாக்கி இருக்கு. எல்லாம் அழகாக நிர்மாணம் பண்ணியாச்சு. கோபுரமோ விதானமோ தூண்களோ சிற்பங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. அந்த கோவில் வாசல் முகப்புல சுதர்சன சக்கரமும் பொறிச்சாச்சு. இவ்வளவு அருமையான திட்டமிடல் ஒருத்தருக்கும் தெரியாது. ஆனால் ராஜா கேட்கிறாரு, கோவில் எப்படி எழுப்பினேன்னு கேட்கல, என்கிட்ட வர வேண்டிய அரசு கருவூலத்துக்கான பணம் எங்கன்னு கேட்கிறாரு. பதில் சொல்லி ஆகணும் இல்லையா? அரசு வேலை தானே அவருக்கு, கோபண்ணாவுக்கு. இங்கே தான் மாட்டிக்கிறாரு கோபண்ணா. ஒன்று 6 லட்சம் பொற்காசுகளை என்கிட்ட கொடு, இல்லையா உன்னை சிறையில் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. கோபண்ணாவால் ஒன்றும் செய்ய முடியலை, வசமாக சிக்கிக்கிட்டாரு. இவ்வளோ பணத்தை எப்படி கொடுக்க முடியும் அவரால்? தன்னுடைய சொத்தையும் விற்றா கூட முடியாது. ஒரு வீடு தானே இருக்குது மிச்சமா. என்ன செய்கிறாரு ராஜா? கடுமையான தண்டனை வழங்குறாரு. ஒரு தனிமை சிறையில் கோபண்ணாவை அடைக்கிறாங்க. இரவா பகலான்னு கண்டுபிடிக்க முடியாது. அந்த தனிமை சிறையில் ஒரே ஒரு வெண்டிலேட்டர் மட்டும்தான் இருக்கும், காற்று வர்றதுக்கும் போகிறதுக்கும். இவ்வளவுதான். கசையடி கொடுப்பாங்க தினமும். அது மட்டும் கிடையாது, கடுமையாக வேலை வாங்குவாங்க. அவருக்கு கொடுக்கக்கூடிய உணவு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், ஒரு கவலம் சாதம்னா அந்த ஒரு கவலம் சாதத்துக்கு சமமான உப்பு அதில் கொட்டப்படும். எப்படி சாப்பிடுவாங்க பாருங்க. கொஞ்சம் உப்பு கரிச்சாலே நம்மளால் சாப்பிட முடியாது. ஒரு கவலம் சாதத்துக்கு ஒரு கவலம் உப்பு போட்டு சமைச்சா நம்மளால் எப்படி உள்ள தள்ள முடியும்? ஆனால் என்ன நடக்குது பாருங்க, கோபண்ணா அதை கூட ராமருக்குன்னு நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிட்றாரு. ஒரு கணமும் அவர் மறக்கவில்லை சிறையிலே. பல கிருதிகளை இந்த 12 வருடங்களில் அவர் இயற்றினார். ராமருக்கான கீர்த்தனைகள். ரொம்பவும் மனசுருகி ராமர்கிட்ட தன்னுடைய உணர்வுகளை வெளிக்காட்டுகிறார் தன்னுடைய பாடல்கள் மூலமாக. ராமா, என் மேலே இரக்கமில்லையா? எப்போ வருவ? எப்போ வந்து என்னை சிறை மீட்குவ? 1 வருடம் சீதா அசோகவனத்தில் இருந்தாங்க இல்லையா? அப்போ வந்து காப்பாத்தினியே, இப்போ காப்பாற்ற மாட்டியா உன்னுடைய பக்தனை? நெஞ்சுருக பாடுறாரு. ஒவ்வொரு நிமிஷமும் ராமரோட நினைவாலேயே இருக்கிறாரு. பொறுத்து பொறுத்து பார்க்கிறாரு. ஆனால் ராமர் வந்த பாடா காணும். அன்னை சீதாதேவியிடம் முறையிடுகிறார் கோபண்ணா. ஏன்னா மகாலட்சுமி தாயாருடைய அம்சம் அல்லவா, தயை இருக்கும் அல்லவா, கருணை இருக்கும் அல்லவா, அந்த அம்மையிடம் கேட்கிறாரு. ஏமிரா ராமா அப்படின்னு கேட்கிறாரு. தெலுங்கு கீர்த்தனைகளை தான் அவர் இயற்றியிருக்காரு. தீனதயாலா, எப்போ வந்து என்னை கூப்பிட்டுக்கிட்டு போவ? மகாலட்சுமி தாயார் சொன்னாலும் என்னை காப்பாற்றாமல் போயிடுவியா நீ? கேட்கிறாரு இறைஞ்சிற குரல்ல. அம்மையார் பொறுத்துக்குவாங்களா? ஸ்ரீராமர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க சீதாதேவி ராமர்கிட்ட.
எப்படியாவது இந்த பக்தனை காப்பாற்றக்கூடாதா? அவருடைய அந்த அழுகை குரல் உங்களுடைய காதுகளில் விழலையா? ஏன் காப்பாற்றுறதுக்கு இவ்வளோ நேரம் எடுத்துக்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது ஸ்ரீராமர் சொல்கிறாரு, இந்த 12 வருடம் ஏன் இவனை நான் சிறை தண்டனையில் தள்ளன தெரியுமா? இவன் சின்ன வயசில் ஒரு கிளியை கூண்டில் அடைச்சி வச்சுருந்தான். ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 12 வருடங்கள். அது பாவம் இல்லையா? அதற்கான தண்டனை தான் இது. இப்போ நேரம் வந்துடுச்சு, நாம் கிளம்பலாம். 6 லட்சம் பொற்காசுகளையும் கொண்டு போயிட்டு தானாஷா கிட்ட கொடுத்து எப்படியாவது இவரை விடுதலை செஞ்சிடலாம் அப்படின்னு கிளம்பி போகிறாங்க. யார்? ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும். தலையாரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அசிஸ்டண்ட்டு. யாருக்கு? கோபண்ணாவுக்கு. 2 பேரும் குதிரையில் வராங்க. தங்க நாணயங்களை மூட்டை கட்டி எடுத்துக்கிறாங்க. வந்து இரவு தூங்கிக்கிட்டு இருக்காரு தானாஷா. அப்போ கதவை தட்டுற சத்தம் கேட்டது. என்னன்னு போயிட்டு வெளியில் பார்க்குறாரு ராஜா. 2 வீரர்கள் குதிரை மேலே வந்திருக்காங்க. எப்படி இருக்கான் அவர்களுடைய அழகு! ஒருத்தர் ரொம்ப அழகாக இருக்கார், அவர் தான் ஸ்ரீராமர். தலைப்பாகெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காரு, நல்ல ஒரு கம்பீரமான தோற்றம். இன்னொருத்தருக்கும் கம்பீரமான தோற்றம், ஆனால் கொஞ்சம் கோபமான முகம் அவருக்கு. அது லக்ஷ்மணர். 2 பேரும் நிற்கிறாங்க. என்னன்னு கேட்குறாரு ராஜா. ஐயா, நாங்கள் கோபண்ணாவோட சேவகர்கள், அவர் கட்ட வேண்டிய பணத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜா வாங்கி பார்க்குறாரு. அந்த பண மூட்டையிலிருந்து அந்த தங்க காசுகள் எப்படி இருக்கிறதா? ஒரு பக்கம் பட்டாபிஷேக ராமருடைய திருவுருவம் பொறிக்கப்பட்டிருக்கு, இன்னொரு பக்கம் அனுமருடைய திருவுருவம். வித்தியாசமாக இருக்கிறது இந்த பொற்காசுகள். ஆனால் அவருக்கு தேவை என்ன? 6 லட்சம் பொற்காசுகள் தானே, வாங்கி வச்சுக்கிறாரு. ஆனால் அவருடைய மனசில் இனம் புரியாத ஒரு பரவசம் தானாஷாவுக்கு. இவங்க 2 பேரும் பார்க்கும் பொழுது என்ன பண்ணுறாங்க? 2 பேருமே வாங்கிக்கிட்டாச்சு இல்லையா, கொடுத்தாச்சு இல்லையா 6 லட்சம் பொற்காசுகளை. அதற்கான ஒரு ரசீது, இன்னொரு ரசீது, அவரை விடுதலை செய்ய வேண்டும் கோபண்ணாவை அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அந்த ரசீதையும் எடுத்துக்கிறாங்க. நாங்கள் இதை அவர்கிட்ட சேர்த்துடலாமான்னு அனுமதி கேட்குறாங்க 2 பணியாட்களும், ராமரும் லக்ஷ்மணரும். இவரும் சரி புறப்படலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்கே சிறையில் இவர் கசியடி வாங்கிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு கோபண்ணா. ஏ ராமா, தீனதயாலா, தசரதி ராமா, என்னை காப்பாற்ற மாட்டியா அப்படின்னு. அப்போது அந்த வெண்டிலேட்டர்னு சொன்னோம் இல்லையா, அது வழியாக அந்த ரசீது உள்ளே விழுது. பணத்தை கொடுத்ததற்கான கையொப்பம் அதில் இருக்கிறது, ஸ்ரீராமருடையதும் லக்ஷ்மணருடையதும். அது இவருடைய அறையில் விழுது. எடுத்து பார்க்குறாரு, கண்ணீர் மல்க கோபண்ணா. நமக்கு இன்னைக்கு விடுதலையா? யார் கொடுத்தாங்க இவ்வளவு காசுகளையும்? எனக்கு இப்படி கொடுத்து உதவக்கூடிய எந்த உறவினர் இருக்கிறார்கள்? தெரியாது அவருக்கு. ஆனால் விடுதலைன்னு அறிவிச்சுடுறாங்க. வெளியே வராரு. அப்போது தானாஷா கிட்ட போய் கேட்குறாரு, ஐயா 2 பேர் கொண்டு கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அவங்கள உங்களால் அடையாளம் காட்ட முடியுமா அப்படின்னு. தானாஷா சொல்கிறாரு, நல்லா தெரியும் எனக்கு, ரொம்ப அழகாக இருந்தாங்க, குதிரை மேலே வந்தாங்க, கம்பீரமாக இருந்தாங்கன்னு சொல்கிறாரு தானாஷா. அப்போது ரொம்ப ஏக்கமாக போயிடுது கோபண்ணாவுக்கு. ஒரு முஸ்லீம் அரசர் பண்ணக்கூடிய அந்த புண்ணியம் எனக்கு கிட்டவில்லையே, ராம தரிசனம் எனக்கு கிடைக்கலையே, இந்த வாட்டியை நாம் ஏமாந்துட்டோம் இல்லையா? ஏற்கனவே ஒரு தடவை எருமை ரூபத்தில் வந்தார், அப்போவும் நாம் மிஸ் பண்ணிட்டோம், இப்போவும் நாம் தவறு விட்டுட்டோம் இல்லையா? ரொம்ப ஏக்கமாக போச்சது கோபண்ணாவுக்கு. ஆனால் அரசர் திருந்திடுறாரு. உனக்காக அந்த ராம லக்ஷ்மணர்களே உன்னை காப்பாற்றினாங்கன்னு சொன்னாக்கா நான் பெற்ற புண்ணியம் எவ்வளவு. எனக்கு தரிசனம் கொடுத்தாங்க இல்லையா? அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ராஜாவுக்கு. ராமர் கோவில் கும்பாபிஷேகம் மிகவும் சிறப்பாக நடந்தேறியது. ரொம்பவும் மகிழ்ச்சி கோபண்ணாவுக்கு. தாம் நினைத்ததை அவர் நிறைவேற்றி விட்டார். ஆனால் பல கிருதிகளை அவர் இயற்றினார், கிட்டத்தட்ட 16,000 கிருதிகள். இப்போ நாம சங்கீர்த்தனம் செய்கிறோம் இல்லையா, பெரும்பாலானவங்க, அதுக்கு முன்னோடி பத்ராச்சல ராமதாசர் தான். கோபண்ணா எப்படி ராமதாசர் ஆனார்னா, பத்ராச்சலத்தில் கோவில் கட்டதனால அவருக்கு கிடைக்கப்பெற்ற சிறப்பு பெயர் இந்த ராமதாசர் என்ற பெயர்.
ராமரையே தம்முடைய தாசனாக நினைத்து கொண்டாடி வணங்கி பக்தி செய்து மகிழ்ந்ததனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு பட்டம் அது. ஒரு பாடல்னா வெறுமனே இப்போ நாம் பாடுறோம் ஒரு பாசுரம்னு, 12 ஆழ்வார்கள் இயற்றிய 4000 திவ்ய பிரபந்தங்களையும் நாம் பார்க்கலாம். வெறுமனே ஒரு பாடல் இருக்கும். ஆனால் ஒரு பாடல்னு சொன்னாக்கா, ஒரு கீர்த்தனைன்னு சொன்னாக்கா, அதில் அணு பல்லவியோ பல்லவி சரணம் இதனை கட்டமைத்தவர் பத்ராச்சல ராமதாசர். தம்முடைய ஆன்மீக குரு கபீர்தாசருடைய வழிகாட்டலின் பெயரில் இதை வடிவமைத்தவர். இது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா பாடலை கட்டமைப்பது மிகவும் சாதாரண விஷயம் அல்லவே. ராமருடைய அனுகிரகத்தினாலே இதை அவர் சாதித்தவர். மிகவும் புகழ்பெற்றவர் பத்ராச்சல ராமதாசர். தம்முடைய கிருதிகள் மூலமாக மட்டுமல்ல, ராமபக்தியை ஊட்டியதற்காகவும் அவர் சிறப்பு பெற்றவர். அவர் நினைத்த ராம தரிசனம் அவருக்கு கடைசி காலத்தில் கிட்டியது. ராமபதமும் அவர் அடைந்தார். இது பத்ராச்சல ராமதாசருடைய மிகச்சிறப்பான வரலாறு. நாமும் தொழுவோமே ராமதாசருடைய பாத கமலங்களை, பணிந்து வணங்கி ராமருடைய திருவடிகளுக்கு பாத்திரமாவோமே. மீண்டும் சந்திப்போம் ஒரு அருமையான நிகழ்விலே. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.